போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று பதிலுக்கு அவனை ஆசீர்வதிக்கிறார்கள். வயலில் ஏற்கனவே அறுப்பு வேலை தொடங்கி காலையிலிருந்தே வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போவாஸ் இப்போதுதான் வயலுக்கு வருகிறார். வயலில் அறுப்பெல்லாம் சரியாக நடக்கிறதா என்று பார்க்க வருகிறார். அவன் வந்தவுடன் அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்று கூறுகிறான். பாருங்க, தன்னிடத்தில் வேலை செய்கிறவர்களை பார்த்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கூறுகிறான். இதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3, 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் யோசேப்பு ஒரு எகிப்தியன் வீட்டிலே அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அந்த இடத்திலே கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தபடியினாலே யோசேப்பு என்னென்ன வேலைகளை செய்தானோ அவை எல்லாவற்றிலும் அவனுக்கு கர்த்தர் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் தந்தார். இதை பார்த்து அவனுடைய எஜமான்